ஹாய் கைஸ், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டே 34 ஆஃப் பல்கிங். காலையில லேட்டா எஞ்சி பல்ல தேய்ச்சிட்டு சமையல் கட்டுக்குள்ள போய் சமையல்காரனா மாறிட்டேன். நான் ஊர்ல இருந்து சென்னை கிளம்பி வரும்போது மத்த பசங்கள மாதிரி தான் எந்த வேலையும் தெரியாம தான் வந்தேன். ஜிம்முக்கு ப்ராப்பரா போ ஸ்டார்ட் பண்ண அப்புறம் டயட் ஃபாலோ பண்ணும், அதனால தான் சமைக்கவே கத்துக்கிட்டேன். சரி, இன்னையோட கதையை கண்டினியூ பண்றேன். ரெடி பண்ண பிரேக்ஃபாஸ்ட பொறுமையா உட்காந்து அமுக்குனேன். பிரேக்ஃபாஸ்ட் அமுக்கிட்டு நம்ம பசங்க இன்னைக்கு ஸ்விம்மிங் பூல் போலான்னு சொல்லியிருந்தானுங்க. இதோ திருட மாதிரி முழிக்கிறாள் இவன் தான் நம்ம டயட் குமார். எப்ப கேட்டாலும் டயட்ல இருக்கிறேன்னு தான் சொல்லுவான். ஆனா அவன் டயட் ஃபாலோ பண்ணி நான் பார்த்ததே இல்ல. அப்படியே ஸ்விம்மிங் பூல் போற வழியில சாய் கிங்ஸ்ல போய் ஒரு டீயை குடிச்சிட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டோம். அப்புறம் என்ன, ஸ்விம்மிங் பூல் போய் ஒரு மணி நேரம் நல்லா குளிச்சுட்டு வீட்டுக்கு போய் லஞ்ச் மீல சாப்பிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். நான் எங்கதான் போனாலும் என்னதான் பண்ணாலும் கரெக்டா ஜிம்முக்கு போயிருவேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச வேலையா ஆயிடுச்சு. ஜிம்ல நமக்கு இன்னைக்கு புல் டே. ஹெவியா ஒரு புல் டே போட்டு தாக்கிட்டு ஜிம்லே வே புரோட்டீன் ஷேக்க குடிச்சேன். நம்ம கோச் கால் பண்ணி ஃபிட்னஸ் உலகத்தோட ஆண்டவரை போய் பாத்துட்டு வரலாம் வாடான்னு கூப்பிட்டாரு. நம்ம விக்கி சார கோச் தான் ஃபிட்னஸ் உலகத்தோட ஆண்டவர்னு சொன்னேன். நம்ம ஆண்டவர் கூட ஒரு மணி நேரம் பேசிட்டு நம்மள பிரிய மனசு இல்லாம நம்ம ஆண்டவர் கண்ணே கலங்கிட்டாரு. நம்ம ஆண்டவரை சமாதானப்படுத்தி அமுச்சு வச்சுட்டு வீட்டுக்கு போய் ஃபைனல் மீல சாப்பிட்டு தூங்க போயிட்டேன். டாடா பாய்.